வணக்கம் நண்பர்களை. தமிழ் சிபி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா உண்மையை ஜனகம்மா கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. தமிழ், உங்கள் பொண்ணு ஜெயராணியோட பொண்ணு நான் தான் அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை சொல்ல நேரம் அப்படியே கதிகலங்கி நிற்கிறாங்க நம்ம ஜனகம்மா. நீ விளையாடாத தமிழை, நீ பொய் சொல்கிறா, வேணும்னே என்னை ஏமாத்தாத அப்படின்னு கேட்க சொல்ல நேரம், இல்லைம்மா உண்மையாட்டே நான் ஜெயராணியோட பொண்ணு தான், உங்கள் ரத்த பந்தம் தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இவ்வளோ காலம் நீ என்னை ஏமாத்தினியா அப்படின்னு அந்த இடத்துல ஜனகம்மா அப்படியே தமிழை அடித்து வீட்டை விட்டு வெளியேறாங்க. நம்ம வெளியேற்ற போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கையில் பையோட நீங்கள் இந்த வீட்டுக்கு வா தமிழ் அப்படின்னு கூப்பிடுறது வர நான் இந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் ஜனகம்மா, நான் போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல போகிறாங்க. கணேசன், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போது அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்கு வேலை இல்லாமல் போச்சு, எல்லாம் கச்சிதமாக முடிஞ்சிட்டு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டும் அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம தமிழுக்கு எப்படியாவது ஜனகம்மாட்ட உண்மையை சொல்லணும். டிஎன்ஏ ரிப்போர்ட்டை யாரோ ஜனகம்மாவுக்கும் எனக்கும் எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்னை பற்றிய உண்மை தெரிஞ்சிருக்கு. வீட்டுக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை போஸ்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கூடிய சீக்கிரம் உண்மையை கண்டிப்பாக ஜனகம்மாட்ட சொல்லிடுவாங்க. ஜனகம்மாவுக்கு வேறு யாரோ சொல்லி உண்மையை தெரியறதை விட நான் நாட்டு முன்கூட்டியே சொல்லுறா கண்டிப்பாக அவங்க கோவமாவது கொஞ்சம் குறையும். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே தாமதிக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜனகம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழ். இந்த பாருங்கம்மா, உங்க பொண்ணு ஜெயராணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் துரோகிணி தான் நினைக்கிறேன் தமிழ். அவளை இப்போ எதுக்காக பற்றி பேசுற? இல்லை, ஜெயராணியோட பொண்ணுதாம்மா நான் அப்படின்னு சொல்லுற. நீ பொய் சொல்லாத, நீ ஏமாத்துற தமிழ். எதுக்காக இப்போ அந்த துரோகியை உன் கூட முடிச்சு போடான்னு எனக்கு தெரியலை. எதுக்காக நீ இப்போ அவளுக்காக பறிஞ்சு பேசுற? எங்கள் அம்மாவுக்காக நான் பேசாமல் யார் பேசுவாங்க ஜனங்கம்மா? கண்டிப்பாக எங்கள் அம்மா மேலேயோ எங்கள் அப்பா மேலேயோ எந்த தப்பும் இல்லை. மாமா நிலைமைக்கு காரணம் நாங்கள் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கோபம் தலைக்கேறுது ஜனகம்மாவுக்கு. என்னடி சொல்கிற? உண்மையாட்டே நீ ஜெயராணியின் பொண்ணுனா இவ்வளோ தூரம் இருந்தால் தந்திரமா தாயும் பொண்ணும் சேர்ந்து ஏமாற்றி நீ இந்த வீட்டுக்குள்ளே காலடி சவுட்டி வச்சிருப்ப. உனக்கு வார்த்தையில் ஒரு % கூட சுத்தம் இல்லாமலாம் இருந்திருக்கு. நான் இது தெரியாமல் உன்கிட்ட அவ்வளோ பொறுப்பையும் தூக்கி இந்த வீட்டு பொறுப்பையே உன்கிட்ட மருமக அப்படின்னு கொடுக்க வச்சன. எல்லாருமே குடிமொழிகி போயிட்ட. அப்போ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கல அப்படின்னு கோபத்தோட எலும்பு அப்படின்னு ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தம்மா ஓடி வராங்க. அம்மா, ஜெயாவோட பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தமிழ், நல்ல பொண்ணுமா. ஜெயாவும் உங்கள் வளர்ப்புமா, என்றைக்குமே அவங்க பொய் சொல்லாரு, உண்மையை தான் சொல்லும். பிரகாஷ் தம்பியோட நிலைமைக்கு வேறு என்னதோ காரணம் இருக்குது, அதை புரியாமல் நீங்கள் எதுக்கம்மா இவங்க மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. முத்து, இதுக்கு மேலேயும் என்கிட்ட நீ திட்டாத. உன்னை அவ்வளோ தூரம் இந்த வீட்டில் ஒரு ஆளாக தான் நினச்சிருக்கேன். நீ கூட இந்த முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச கதையாட்டு நீ இதை பண்ணியிருக்கல அப்படின்னு கோவப்படுறாங்க. நம்ம பிரகாஷ் ஓடி வராங்க. அம்மா, என் நிலைமைக்கு காரணம் அந்த செல்வரத்னம் அப்படின்னு தானே உங்களுக்கு கோவம் வருது? செல்வரத்னம் தப்பு பண்ணலை, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதோட என் நிலைமைக்கு நிச்சயமாக என் ஃப்ரெண்டு செல்வரத்னம் காரணம் இல்லைன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் ஜெயாவோட பொண்ணு தமிழ் என் மருமக, இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. அவள் இந்த வீட்டில் என்னோட மருமகளாட்டு இருக்கணும். பிரகாஷ், உனக்கு கூட உண்மை தெரிஞ்சிருக்குல்ல, உன் தங்கச்சிக்காக நீ இந்த வேலையை நீ பார்த்துருக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேம்மா, என்னைக்காவது தமிழ் நீ இந்த வீட்டில் தான் வாழணும் அப்படின்னு நீங்களாக கூட்டாக தான் இந்த வீட்டுக்குள்ளே நான் காலடி சவுட்டுவேன். அது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம தமிழ் பெட்டி பிடிக்கைகளை சுருட்டிக்கிட்டு அழுதுகிட்டு வெளியே போகிற நேரம் தான் சிபி, எதுக்காக தமிழ் இங்கேருந்து போகிற? நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், சிபி உனக்கு கூட உண்மை தெரியுமா? இந்த வீட்டில் மொத்தத்தில் என்ன தவிர எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் போல் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போ தான் ஜெயராணி இவரோட பொண்ணு தான் இந்த தமிழ் அப்படின்னு நான் தமிழுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணேன், ஆனால் இவ்வளோ தூரம் இவ்வளோ கீடுகிட்ட வேலையை பார்த்துருக்காவல்ல அப்படின்னு அந்த இடத்துல மீனா கொந்தளிக்கிறாங்க.
கணேசன் இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அனுப்பின டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்கு இப்போ வேலை இல்லாமல் போச்சு. உண்மை தெரிஞ்சுட்டு ஜனகாமாய் கோவத்தோடு கொந்தளிச்சு வீட்டை விட்டு தந்த தமிழை துரத்துறா. இதை விட நல்ல விஷயம் நம்மளுக்கு எதுவும் இல்லை. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த தமிழை விரட்டி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல என் பொண்ணு வெண்பாவை கொண்டு இருத்தணும். அப்போ தான் என் மனசு ரொம்பவே சந்தோஷப்படும் அப்படின்னு அந்த இடத்துல கணேசன் என்ன தமிழ் அப்படின்னு உன்னை வீட்டை விட்டு நீயே உன் வாயால் சொல்லி போகிறல, இதுதான் எனக்கு சந்தோஷண்டி. நான் அப்புறம் டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்கு பயந்துட்டு தான் நீ ஜனகாமாட்ட உண்மையை சொல்ல ட்ரை பண்ணியிருக்க. அப்போது நான் அனுப்புனதுக்கும் வேல்யூ இருந்திருக்கு. இப்போது அது கதை தன்னாலே நடந்துட்டு அப்படின்னு கணேசன் அந்த இடத்துல சிரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மீனா கோபத்தோட கொந்தளிச்சு ஓடி நம்ம தமிழை அடிக்கிறாங்க. எவ்வளோ தூரம் இருந்தால் அந்த துரோகியோட பொண்ணாக இருந்துக்கிட்டு ஜனகாமாட்ட இவ்வளோ தூரம் இருந்து பேசி நம்பிக்கை துரோகம் பண்ணி நீ இருந்திருக்க அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆடி போயிறாங்க. நம்ம ஜனகமா நீ இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை போடி சிபி நான் தமிழ் கூட தான் இருப்பேன் ஜானோ, என்னை மன்னிச்சிடு. தமிழ் இந்த வீட்டில் இருக்க கூடாதுன்னு நீ நினச்சேன்னா நானும் இந்த வீட்டில் இருக்க போகிறது இல்லை. நான் தமிழ் கூட கிளம்புறேன் அப்படின்னு சிபியை கிளம்புறாங்க. சிபி நீ போனால் கூட நான் தடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த துரோகியோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சு நீ உன் மனசில் தமிழ் இருக்கிற இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உனக்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லியிருக்கால அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். தமிழ் கவலைப்படாத, நீ உண்மையை சொல்லிட்டால நான் உனக்கு ஆதரவாக தான் இருப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழை கட்டி பிடிச்சி சிபி நீ உண்மையை சொல்லிட்டால அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அந்த இடத்துல கண்ணீர் படிக்கிறாங்கங்க.